ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் ஃபஸ்ட் யூனிட், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு அண்டு ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன். First one, what name is given to the period from 1100 to 1350 because of the dominance of a French dialect? Answer, Anglo-Norman period. அதாவது இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டைம் பீரியட் கொடுத்துட்டு 1100 இருந்து 1350 வரைக்கும் கொடுத்துட்டு ஃப்ரெஞ்சு டைலக்ட் டாமினண்ட்டாக இருந்த நேமை வந்து கேட்டிருக்கோம். அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ நார்மன் பீரியட். நெக்ஸ்ட் ஒன், விச் மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இன் 1348 to 49 affected Chaucer's time? ஆன்சர், த பிளாக் டெத் ஆர் பிளேக். இல்லைங்களா? அதாவது அந்த கிரைசஸோட பேரை வந்து ஆன்சர் ஆகும். அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டோட இயருமே வந்து கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், 1348 48 வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் அது எந்த ரைட்டரோட டைமில் அப்படின்னு கேட்டிருக்கோம். அஃப்கோர்ஸ் சாசரோட டைமில். நெக்ஸ்ட் ஒன், விச் வாஸ் த மேஜர் வார் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ் இன் சாசர்ஸ் டைம்? ஆன்சர், த 100 Years வார். அதாவது சாசர் டைமில் நடந்த ஒரு மேஜர் வார், அதோட பேர் என்ன அப்படின்னா த 100 Years வார். அண்ட் எந்த நாடுகளுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அண்டு. நெக்ஸ்ட் ஒன், விச் அதர் மேஜர் ரைட்டர் அலாங் வித் சாசர் ரெப்ரசன்ட்ஸ் த ஏஜ் ஆஃப் சாசர்? ஆன்சர், ஜான் கோவர். அதாவது சாசரோட கான்டெம்பரரி அப்படின்னு சொல்லலாம், ஜான் கோவர். நெக்ஸ்ட் ஒன், which Italian group work by Chaucer written in Rime Royal narrates a tragic love story? Answer, Troilus and Cressidi. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. எந்த இட்டாலியன் குரூப்பு, அதோட அந்த ஆத்தர் நேமு, எதில் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரைம் ராயலில், அண்டு அது ஒரு ட்ராஜிக் லவ் ஸ்டோரியாகவும் இருக்கணும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொருந்துகிற மாதிரி ஒரே ஆன்சர், ட்ராய்லஸ் அண்டு கிரிசெடி. அதாவது ஒரு கேள்வியிலேயே பார்த்தீங்கன்னா 3-4 இன்ஃபர்மேஷன்ஸ் மினிமம் வந்து கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், விச் டேல் ஆஃப் சாசர் வாஸ் ஸ்டாப்டு பை த ஹாஸ்ட் ஃபார் பீயிங் ரியலி பேட் அண்ட் ஸோ? ஆன்சர், த டேல் ஆஃப் சர்த்தோபஸ். த டேல் ஆஃப் சர்த்தோபஸ். ஸோ இது வந்து கேண்டர்பரி டேல்ஸ்லேருந்து எடுத்தது. ஹாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பெய்லி, அவர் தான் வந்து ஸ்டாப் பண்ணுவார் இல்லைங்களா, ரியலி பேட் அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் இது வந்து சாசரோட ப்ரோஸ் ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த டேல் ஆஃப் மெலிபி, அதை வந்து சாசர் வந்து சொல்லுவார். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி டேல்ஸ் இன் த கேண்டர்பரி டேல்ஸ் ஆர் ரிட்டன் இன் ப்ரோஸ்? ஆன்சர், 2. கேண்டர்பரி டேல்ஸில் எத்தனை வந்து ப்ரோஸாக வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் ஒன், which Chaucer poem consists of 699 lines of rhyme royal and involves a conference of birds? Answer, Parliament of Fowls. எந்த சாசரோட போயம் வந்து 699 லைன் இருக்குது, ரைம் ராயல் எழுதப்பட்டிருக்குது, அதே போல் ஒரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குது அந்த போயமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த first attested poetic form used in the Legend of Good Women that is significant in Chaucer's development? Answer, heroic couplet. Of course, written by Chaucer. Next one, who is the English writer famous for authoring the first prose account in English? Answer, Sir Thomas Malory. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ரைட்டர், அதாவது இந்த ஏஜ் ஆஃப் சாசர்ல. நெக்ஸ்ட் ஒன், who was the English theologian and church reformer known as the promoter of the first complete translation of the Bible into English? Answer, John Wycliffe. ஸோ இந்த பைபிள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும்போது நிறைய பேர் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. ஆத்தரைஸ்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ கேள்வி எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பதில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் த நேம் ஆஃப் த heretical group that followed John Wycliffe and spread his controversial religious views? Answer, Lollards. Next one, who was the first English printer set up a press in 1474 and influenced early English literature?
ஆன்சர் வில்லியம் கேக்ஸ்டன். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்டர் செட்டப் பண்ணியிருப்பாங்க இந்த இயர் 1474. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கேட்கலாம். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னும் கேட்கலாம், அதே போல் இயர் கொடுத்துட்டும் கேட்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், which work printed by William Caxton in 1475 is known as the first book printed in English? Answer, The Requiem of the Histories of Troy. So first book 1475ல பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த புக் தான், The Requiem of the Histories of Troy. Next one, what does the Greek word utopia literally mean? Answer, no place or nowhere. ஸோ யுட்டோப்பியா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு. இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் மோர் எழுதியிருப்பாங்க. லிட்ரலாக அதோட மீனிங் என்னன்னு பார்க்கும்போது நோ பிளேஸ் ஆர் நோவேர். அஃப்கோர்ஸ் ரிலேட்ஸ் டு த ஏஜ் ஆஃப் சாசர். நெக்ஸ்ட் ஒன், ஹூ ப்ரொடியூஸ்ட் த ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பிரிண்டட் பைபிள் இன் இங்கிலீஷ் in 1535 using Luther's German text and Latin sources? ஆன்சர், மைல்ஸ் கவர்டேல். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு பைபிளை வந்து அதாவது 1535ல் லூத்தரோட ஜெர்மன் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி அதே போல் லாட்டின் சோர்ஸையும் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்ஸ் கவர்டேல். நெக்ஸ்ட் ஒன், விச் குயின் ஆஃப் இங்கிலாந்து லேட்டர் நோன் ஃபார் ஹர் லாங் ரெயின் வாஸ் ஸ்டார்ட் பை ரோகர் ஆஷம்? ஆன்சர், குயின் எலிசபெத். அஃப்கோர்ஸ் ரோகர் ஆஷம் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஏஜ் ஆஃப் சாசரில். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஸ்காட்டிஷ் டேர்ம் மீனிங் மேக்கர் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு ஸ்காட்டிஷ் சாசேரியன் போயட்ஸ்? ஆன்சர், மேக்கர். ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்கும் அண்ட் ஸ்பெல்லிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், who is the first poet named among the best known Scottish Chaucerians from 1425 to 1550? Answer, Robert Henryson. இதில் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் தென் இயருமே நீங்கள் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன், which play by Nicholas Udall written in 1552 is known as the first English comedy in verse? Answer, Ralph Roister Doyster. ஸோ நிக்கோலஸ் உடாலோட பிளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கிலீஷ் காமெடி, அதுவும் வேர்ஸில். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேர்ஸ்லன்னு கேட்கும்போது ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1552. நெக்ஸ்ட் ஒன், விச் ரைட்டர் மென்ஷன்ட் வித் சிட்னி, மார்லோ அண்ட் ஸ்பென்சர் represents the greatest dramatist of the Elizabethan age? Answer, William Shakespeare. ஸோ ஃபஸ்ட்டு 1 to 20 பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சாசர்ல இருந்து கேள்விகள் இருந்திருக்கும். அடுத்து வரக்கூடிய கேள்விகள் வந்து ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ல இருந்து. ஸோ ஹூ இஸ் த ரைட்டர் மென்ஷன்ட் அலாங் வித் சிட்னி, மார்லோ, ஸ்பென்சர் இவங்களோடலாம் வந்து கிரேட் ட்ராமாட்டிஸ்டா எலிசபெத்தன் ஏஜ்ல மென்ஷன் பண்ணக்கூடியவங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட் ஒன், which two languages did William Shakespeare learn at school? Answer, Latin and Greek. Next one, to whom did William Shakespeare dedicate his first two poems? Answer, Henry Viroth Leslie. Henry Viroth Leslie, Earl of Southampton. அவருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 2 poems-ஐ வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் த டைட்டில் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபர்ஸ்ட் poem? Answer, Venus and Adonis. Of course, the second poem பார்த்தீங்கன்னா The Rape of Lucrece. Next one, how many times was Venus and Adonis reprinted in 9 years? Answer, 6. அதாவது 9 வருஷங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா வீனஸ் அண்ட் அடோனிஸ் வந்து 6 தடவை வந்து ரீப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், Shakespeare was an important member of a Dash theatre company that proposed after its refoundation. Answer, Lord Chamberlain's men. Next one, what was the name of the theatre built by Shakespeare and his colleagues in 1599? Answer, The Globe. Year வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1599ல. Next one, what is another name for the Petrarchan sonnet? Answer, Italian. Next one, the Caroline age is named after Charles I, whose Latin name is dash. Answer, Carolus. ஸோ ஏஜ் கொடுத்துட்டு யாரோட நேமில் அப்படின்னு கேட்கும்போது ஈஸியாக கேரோலின் ஏஜ் எல்லாருக்குமே தெரியும், சார்லஸ் 1 அப்படின்னு சொல்லி. அண்ட் அவரோட லாட்டின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேரலஸ் அப்படின்னு இருக்கும்.
Next one. Which major poet began his writing career during the Caroline age, noted for works of great religious significance? Answer, John Milton. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரோலின் ஏஜோட ஃபஸ்ட்டு ஃபேமஸ் போயட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் 5 AM வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஃபஸ்ட் யூனிட்ல ஒரு 10 டாபிக் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ஏஜ் ஆஃப் சாசரில் ஆரம்பித்து ப்ரெசன்ட் ஏஜ் இருக்குது அப்படின்னா 1000 கேள்விகள், 10 டாபிக் இன்ட்டு 100 Q&As வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 1 to 20 வரைக்கும் இருக்கக்கூடியது சாசர் ஏஜில் கவர் ஆகக்கூடிய கேள்விகள். அதில் இன்னும் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக 80 கேள்வி மற்றும் பதில்கள் இருக்குது. நெக்ஸ்ட் 21 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்லேருந்து எடுத்த கேள்விகள். இதில் இன்னும் 90 கேள்விகள் இருக்குது உங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அதாவது கேள்விகள் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக தான் எடுத்து கொடுத்துருக்கோம். Q&A அப்படின்னு சொன்னால் அது என்ன கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்குது. இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அண்டு இந்த மாதிரி ஒரு யூனிட்டும் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அதில் யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் யூனிட் டெஸ்ட் ஒரு 100 MCQs வந்து இருக்கும். இதில் வந்து நமக்கு மெட்டீரியல் வராது. ஏன்னா ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது, மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச்ன்னு சொல்கிறீங்க, அதே போல் Q&A கோர்ஸ் அப்படின்னும் போது அதில் மெட்டீரியல் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. Q&A கோர்ஸில் நமக்கு மெட்டீரியல்ஸ் வராது. இந்த மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியல, டைம் இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த மாதிரி Q&A கோர்ஸு. அண்டு அந்த Q&A முடியும் போது ஒரு யூனிட்டுக்கு முடியும் போது ஃபுல் யூனிட் டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து செகண்ட் யூனிட் போயிட்டுருக்குது. டெய்லி மார்னிங் 5 AM இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 5 மணிக்கு உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. டெய்லி ஒரு டாப்பிக்கு 100 கேள்விகள் மற்றும் பதில்கள். இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி முடிஞ்ச Q&A வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதோட நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 1500 MCQs தனியாகவே வந்து PDF-ஆக வரும். இது எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி குரூப்பில் PDF-ஆக தான் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எக்ஸாம் வரைக்குமே நமக்கு இருக்குது. UGTRB எக்ஸாம் வர வரைக்குமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதில் ஃபுல்லாக 10 யூனிட்டுமே முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ரிவிஷன்ஸும் இருக்கும். ஸோ ஓவராலாக அந்த காஸ்ட் ஆஃப் த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4999 வந்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த டீட்டெயில்ஸுமே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அண்ட் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற டீச்சர்ஸு வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் இந்த கமெண்ட் செக்ஷனில், அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்லேயும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதோடு இல்லாமல் UGTRB இங்கிலீஷ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ரிகார்டிங் சிலபஸ், ரிகார்டிங் தமிழ் எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி வேறு டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.